எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? மே 7 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை தான் இந்த விளக்கப்பதிவில் நம்ம பார்க்க போறோம். நேற்றைய அதாவது மே 6ஆம் தேதியோட க்ளோசிங் டேட்டாவை வச்சு இன்னைக்கு ட்ரேடிங் செஷனை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு டீகோட் பண்ணலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடுவோம். டேட்டாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான தகவல். நான் செபி பதிவு பெற்ற ஒரு நிதி ஆலோசகர் கிடையாது. நாம இங்க பார்க்க போற எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வி மற்றும் கற்றல் நோக்கத்துக்காக மட்டும்தானே தவிர இது நேரடியான முதலீட்டு பரிந்துரையோ அல்லது அட்வைஸோ இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப நாம அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நாம கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். நேத்தி மே 6ஆம் தேதி மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட் 24,330 அப்படிங்கிற புள்ளியிலையும், அதுவே நிஃப்டி ஃபியூச்சர் 24,447 அப்படிங்கிற புள்ளியிலையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர் விலைக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை நோட் பண்ணீங்களா? இது நமக்கான ஒரு மிகப்பெரிய க்ளூன்னு தான் சொல்லணும். அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா 116 புள்ளிகள். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் உருவாகியிருக்கிற இந்த 116 பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு தெளிவான ப்ரீமியம் கேப்பை கொடுத்துருக்கு. இந்த நம்பரை சும்மா கடந்து போயிட முடியாதுங்க. ஏன்னா இன்றைய ஒட்டுமொத்த அனாலிசிஸுக்கும் இந்த துல்லியமான எண் தான் ஒரு பேஸ் லைனாக இருக்க போகுது. அதனால இந்த 116 அப்படின்ற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 116 புள்ளிகளை ஒரு அடித்தளமா வச்சு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுவோம். நாம பார்த்த டேட்டா படி மார்க்கெட் மேல நோக்கி போனா 24,541 அப்படிங்கிற புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா, அதாவது சந்தையோட உச்சவரமா செயல்படும். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குனா 24,120 அப்படிங்கிற புள்ளி ஒரு உறுதியான சப்போர்ட்டா, அதாவது தளமா செயல்படும். உங்க ட்ரேடிங் பிளான்ல இந்த ரெண்டு எல்லைகளையும் கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது தான் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வரப்போற மே 12 எக்ஸ்பைரிக்கான ஏடிஎம், அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குல நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அது. நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டேட்டாவை வச்சு பார்த்தா இன்னைக்கு நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகள் 24,300 மற்றும் 24,350. இன்னைக்கு நம்மளோட மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ரெண்டு எண்களை சுத்தி தான் அமைய போகுது. சரி, இந்த ஸ்ட்ரைக்குகளை வச்சு நாம எப்படி பிளான் பண்ணலாம்? முதற்படி, இன்னைக்கு மார்க்கெட் ஒன்னு மேல போகலாம் இல்லனா கீழே வரலாம். சந்தைங்கிறதே எப்போதுமே நம்ம பொறுமையா சோதிக்கிற ஒரு விசித்திரமான கேம் இல்லையா? இரண்டாம் படி, அப்படி மார்க்கெட் நகரும்போது இந்த ஸ்ட்ரைக்குகள்ல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷன் நாம முன்னாடி பார்த்த அந்த 116 புள்ளிகள்ல இருந்து 210 புள்ளிகள் வரை தொடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து மூன்றாம் படி, இதை கொஞ்சம் மெதுவாவே சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. மார்க்கெட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினாலும் சரி, கட்டாயமா 25 புள்ளிகளை உங்களுக்கான மினிமம் ஸ்டாப் லாஸா வச்சே ஆகணும். இந்த ரூலை மட்டும் எப்பவுமே பிரேக் பண்ணிடாதீங்க. இறுதியா உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. என்னதான் டேட்டா நம்ம கையில இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் எந்த திசையில பிரேக் அவுட் ஆக போகுது? என்ன நினைக்கிறீங்க? நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த டேட்டாவை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லைகளை, அப்புறம் அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகளை உங்களுடைய சொந்த சார்ட்டுகளில் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த தெளிவான ஸ்ட்ரக்சரை வச்சு லைவ் மார்க்கெட்ல நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணி முடிவெடுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த டேட்டாவோட இன்னைக்கு ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க.